ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதீவ சக்தியான வசிய மந்திரம். இந்த மந்திரம் யூஸ் பண்ணி நமக்கு யாரை வேணாலும் நமக்கு வசியம் பண்ணலாம். அதுக்கு சில முறைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மந்திரத்தோடப்போ எந்திரம் இருக்குது. அந்த எந்திரம் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்கும். இந்த மந்திரம் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மாந்திரிகன்மார் யூஸ் பண்ணுற மந்திரம் இது. மாதங்கி தேவியை வச்சு தான் அது பண்ணுறது. சீக்கிரமாக சித்தி தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். அப்போ அந்த மந்திரம் ஜபிக்கிற முறை இல்லைன்னா நம்ம எப்படி எந்த மாதிரி பண்ணலாம், அந்த முறையில் நமக்கு ஒரு ஆளை சீக்கிரமாக வசியம் பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே காணற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற ஓரோ வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சேரும். அப்போ நமக்கு விஷயத்துக்கு போகலாம். இந்த வசிய மந்திரத்தில் வச்சு நமக்கு ஒரு ஆளையாக இருந்தாலும், அதாவது நினைக்கிற ஒரு ஆளையாக இருந்ததுனாலும், நினைக்கிற ஆள்னு சொன்னால் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிகிற ஒரு ஆள், நம்மளை தெரிகிற ஒரு ஆள், அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு தான் இந்த மந்திரங்கள் யூஸ் பண்ணுறோம். இல்லாமல் தெரியாத ஒரு ஆளை வசியமாக எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு ஒருபாடு சக்தியாக இருந்தால் கொஞ்சம் முறைகள் இருக்குது. அப்போ நமக்கு தெரிகிற ஒரு ஆள், நம்ம பேர் சொன்னால் அவங்களுக்கும் தெரியணும், அவங்க பேர் சொன்னால் நமக்கும் தெரியணும், அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை தான் நம்ம வசியத்துக்கு கூடுதலாக யூஸ் பண்ணுறது. அப்போது அப்படி உள்ள வசியங்களை யூஸ் பண்ணும்போது இந்த மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும். இனி இப்போது ஆள்கள் கிடையாது, உங்களுக்கு சில பொருட்கள் மேலே புரியுதுங்களா, உங்களுக்கு நகை வேணும், இல்லைன்னா வீடு, அந்த மாதிரி உள்ள காரியங்களில் தடை வருது, வீடு கட்டுறதுல தடை வருது, அப்போ அது ஒரு வசியமாக இருக்கணும். காசோட பிரச்சனை வருது, அப்புறம் இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த மந்திரத்தில் கொஞ்சம் வாக்குகள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு எந்திரம் இருக்குது. எந்திரம் நான் கொடுக்கல, ஏன்னா எந்திரம் நான் கொடுக்கும்போது அதுக்கு அதை தப்பாக யூஸ் பண்ணுவாங்க உங்களை பயம் எனக்கு இருக்குது. ஆனாலும் நீங்கள் உங்களோட காரியத்துக்கு இந்த மந்திரம் யூஸ் பண்ணால் 100% உங்களுக்கு அந்த குணம் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணால் மட்டும் போதும். இது பணம் காசெல்லாம் செலவு வேண்டிய ஒரு முறையே கிடையாது. லலிதமான முறையில் உங்களுக்கே பண்ணிக்கலாம். அந்த முறை எப்படின்னா, அதாவது இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறது 108 முறை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை ஒரு 6 மணி அளவில் நம்ம குளித்து சுத்தபத்தமாக நம்ம பூஜை அறையில் இருந்து ஜெபம் பண்ணிக்கலாம். கிழக்கு வசம் திரிஞ்சு நம்ம இருக்கணும். மஞ்சள் ஆடை, வெள்ளை ஆடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை பூக்கள், மஞ்சள் பூக்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். அங்கே தூப தீபங்கள், அதாவது சந்தனத்திரி, கற்பூரம், அந்த மாதிரி உள்ள பொருட்கள், வாசனா திரவியங்கள் எல்லாம் அங்கே இருக்கணும். பின்ன நம்ம செய்ய போகிற தேவதையை மனசில் நல்லா நினச்சிக்கணும். அந்த தேவதை நம்ம யாரை நினைக்கிறோமோ, எதுக்காக இது பண்ண போகிறோமோ அவங்கள, இல்லைன்னா அந்த பொருட்களை நம்மகிட்ட கொண்டு வரணுங்கிறத தான் உங்களுடைய மனசில் நீங்கள் கொடுக்க வேண்டிய சிந்தனைகள். அன்னிட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. நீங்கள் முதல்ல இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது இது ஒரு 41 நாள் பண்ணணும். 108 தடவை வச்சு டைம் பண்ணாலே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். இப்போ முதல்ல இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 7-8 நாளைக்கு இது கரெக்டாக உங்கள் மனசுக்கு அது கரெக்டாகாது. சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றது, அதே மாதிரி நம்ம பண்ணும்போது ஏதாவது ஒரு இடங்கேடெல்லாம் வரும். இப்போ இந்த மந்திரம் இல்லை, ஏதொரு மந்திரம் நம்ம பண்ணும்போதும் சில துர்தேவதைகள், இல்லைன்னா துஷ்ட சக்திகள் நம்மளுடைய பூஜையில் பங்கம் வருத பார்க்கும், அதாவது இடங்கேடு பண்ண பார்க்கும். அப்போ நம்ம அந்த தேவதையை மட்டும் மனசில் நினச்சி எந்த தடைகள் வந்தாலும் அந்த தேவதை பார்த்துக்கும்னு நம்பிக்கையாக நீங்கள் பண்ணினா மட்டும் போதும். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இது பண்ண வேண்டியது. அப்போ இந்த பொருட்கள், அந்த ஆடைகள் நீங்கள் கொடுத்து இந்த தேவதையோட மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த மந்திரம் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் ஓம் உச்சிஷ்ட சண்டாலினி மாதங்கி சர்வ வசியகாரி ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா. இது வசிய மந்திரம். அப்போ இந்த மந்திரத்தை நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஒரு பொருட்கள், ஒரு வீடுங்கும் போது இதில் ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஓம் உச்சிஷ்ட சண்டாலினி மாதங்கி சர்வ வசியகாரி, அங்கே ஆகர்ஷியான்னு வருது இல்லையா, அங்கே அந்த வீடை நினச்சி ஆகர்ஷியாக நினச்சா போதும். ஆகர்ஷய ஆகர்ஷய சோகா அப்படி சொல்லிக்கணும்.
இல்லை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா அந்த மாதங்கி தேவதை நமக்கு வசியமாவாங்க. அவங்கள வச்சு நம்ம நினைக்கிற காரியங்களை எல்லாமே சர்வம் நல்ல காரியங்கள் நினைங்க, சர்வதும் நம்மளை வசியமாகும். இதே நீ இப்போ ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண், சீதா ராமன் அப்படியே வச்சுக்கோங்க. சர்வ வசியகாரி சீதா ஆகர்ஷய ஸ்வாஹா இப்படி கொடுத்தாலே போதும். மந்திரம் நான் ஒரு தடவை கூட சொல்கிறேன். ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் ஓம் உச்சிஷ்ட சண்டாலினி மாதங்கி சர்வ வசியகாரி ஆகர்ஷய ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். இது நான் கண்டிப்பாக எழுதி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை இல்லை, எந்த ஒரு மந்திரத்தையும் நல்லதுக்கே யூஸ் பண்ணுங்க. இந்த மந்திரம்னு சொல்கிறது ஒரு வாள் மாதிரி. அதை தேவைக்கும் நல்லதுக்கும் தெரிஞ்ச முறையில் நல்லபடியாக யூஸ் பண்ணுறது. தப்பாக யூஸ் பண்ணால் அது நமக்கே திருப்பி அடிக்குங்கிறது தான் உண்மை. பொதுவே இந்த வசியத்தில் மலையாள மந்திரத்தில் வசியங்கள் ஒருபாடு இருக்குது. அது ஏன் நான் அந்த எல்லாமே உடச்சி சொல்லாதுன்னா அதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிடுவீங்களோங்கிறது தான். அப்போ இதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதாவது கணவன் மனைவி வசியத்துக்கு யூஸ் பண்ணுங்க, பண வசியம் இல்லைன்னா தொழில் தடை அதையெல்லாம் நமக்கு உடைத்து நல்ல வசியங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு முக வசியத்துக்கு இந்த மந்திரத்தை கூட நீங்கள் டெய்லி ஒரு பச்சை தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சு அதை அடைச்சி குடிச்சு இதை 11 தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க, அதுவும் ஒரு வசியம்தான். சரிங்களா? அப்போ இந்த மந்திரத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது. இந்த மந்திரத்துக்குன்னு இல்லை, எல்லா மந்திரத்துக்குமே பவர் இருக்குது. நம்பிக்கை தான் நமக்கு முதல்ல வேண்டது. அப்போ கண்டிப்பாக இதை பொறுமையாக நிதானமாக யோசித்து மனசை ஒரு நிலைப்படுத்தி கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த தேவதைக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் பண்ணும்போது முதல்ல படையல் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு தேவதை வரும்போது அந்த தேவதைக்கு ஏதாவது நம்ம ஒரு ஆளை விருந்து வச்சாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி நினச்சி ஒரு சக்கரை பொங்கல், சுண்டல், அவில், பொரிகடலை, உங்களுக்கு என்ன அதாவது உங்களோட மனசுக்கு பிடிச்சதோ உங்களோட திறமைக்கு கழுவுக்கு யோசித்த மாதிரி உள்ள படையலை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. அது போதும். கண்டிப்பாக அந்த தேவதை உங்களுக்கு வரம் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த வீடியோ பதிப்பில் நாம் பார்ப்போம்.